வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் உரம், இரண்டாம் உரம், மூன்றாம் உரம் சொல்லிக்கூடிய அந்த 3 உரங்களை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு 3 உரம் கொடுத்தாதான் நெல் வயல்ல நல்லபடியான மகசூல் எடுக்க முடியும். சோ இப்ப வரக்கூடிய உரங்களை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ நெல் சாகுபடிக்கு குறைந்த விலை உரங்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் முதல் உரம். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் உரம். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 to 80ஆம் நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் உரம் கொடுக்கணும். நெல் வயலுக்கு இந்த காலகட்டங்கள்ல தான் நீங்க உரங்களை கொடுக்கணும். சோ முதல் உரம், இரண்டாம் உரம், மூன்றாம் உரம். சோ இதற்கான நாட்கள் பாத்தீங்கன்னா 15, 45, 75 இந்த நாட்கள்ல தான் கொடுக்கணும். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள். என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க காம்ப்ளெக்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூரியா, மூன்றாவதா பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட், நான்காவதா பாத்தீங்கன்னா இமாரா அண்ட் மிஷின் மைக்ரோ நியூட்ரியன்ட். சோ இது பாத்தீங்கன்னா பக்கெட் குரோன்னு சொல்லக்கூடியது. சோ இந்த சொல்லக்கூடிய 5 உரங்களெல்லாம் நீங்க நெல் வயலுக்கு முதலாவது உரத்துல கலந்து கொடுக்கணும். சோ அதுல முதலாவதா கலந்து கொடுக்க வேண்டிய காம்ப்ளெக்ஸ் உரத்துல என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-20-0-13 ஃபேக்டம்பாஸ் அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட்னு சொல்லக்கூடியதும், 20-46-00 DAPன்னு சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட்டும், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் கொடுக்கணும். இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ கொடுத்தாவே போதுமானது. நீங்க இந்த உரங்களை கண்டிப்பா கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அடி உரத்துல இந்த உரங்களை கொடுத்திருப்பாங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அடி உரத்துல இந்த உரங்களை கொடுக்கறது இல்ல. சோ அடி உரம் கொடுக்காத விவசாயிகள் கண்டிப்பா இந்த ஃபேக்டம்பாஸ் ஆகட்டும், இல்ல டிஏபி ஆகட்டும், இல்ல சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஆகட்டும் நீங்க போடணும். சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேக்டம்பாஸ் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிலோ போதுமானது. டிஏபி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 50 கிலோ போதுமானது. நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அளவுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா அதுல இருக்கிற சத்துக்கள் பாத்தீங்கன்னா மிகவும் குறைவு. அதனால பாத்தீங்கன்னா விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவாதான் இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறதா இருந்தாலும் மட்டும் ஒரு 100 கிலோ போடுங்க ஏக்கருக்கு. சோ அது கூட கலந்து போட காம்பினேஷன் வரக்கூடியது எல்லாம் பாத்துடலாம். சோ யூரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 46% இருக்கு. இது என்ன சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சத்து அதிகம் நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா மட்டும்தான். நெல் பயிருக்கு 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும்தான் இந்த உரங்களை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த வேணாம். நெல் வயலுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை யூரியாவில் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, நைட்ரஜன் சத்துக்கள் 46% யூரியாவில தான் இருக்கு. பயிர் வளர்ச்சியை தூண்டும் பாத்தீங்கன்னா இந்த யூரியாவின் மூலமா பாத்தீங்கன்னா பயிர் சீக்கிரமா கடகடன் வளர்ந்து வர்றதுக்கு ரொம்பவே ஒரு உதவி பூர்வமா இருக்கும். சோ நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சத்துக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்மளுக்கு வளர்ச்சி தேவைப்படும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க யூரியா பயன்படுத்துங்க. அதுவும் அளவா பயன்படுத்துங்க. ஏக்கராவுக்கு 45 கிலோ சொல்லியிருக்கா, அது கீழே கூட நீங்க பயன்படுத்தலாம். நீங்க அதிகமா பயன்படுத்துங்க அப்படின்னு பார்த்தா பூச்சி தாக்கம் அதிகமா ஏற்படும். யூமிக் ஆசிட் 98%. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா 90% போடுறாங்க, 95% போடுறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. 98% இருக்க யூமிக் ஆசிட்டை பயன்படுத்துங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூண்டி வைக்குங்க. வேர் வளர்ச்சியை தூண்டுறதால உங்களுக்கு அதிகப்படியான வேர்கள் இறங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு தூர்ல ஒரு 30 இல்ல ஒரு 100 வரைக்கும் கூட வெடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உரங்களை கொடுக்கணும். அதிகப்படியான வெள்ளை வேர்களை பாத்தீங்கன்னா இந்த யூமிக் ஆசிட் தூண்டுறதால உங்களுக்கு பயிர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தண்டு வடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். மகசூலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தும். எண்ணிக்கையில தூர்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 முதல் 80 தூர்களை கட்ட வைக்கும். மண்ணின் தரத்தை பாத்தீங்கன்னா மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாம இமாரான்னு சொல்லக்கூடிய இது எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ பயன்படுத்தணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனியல் 0.6ன்னு சொல்லக்கூடிய இந்த
கெமிக்கல் இருக்கிறதால உங்களுக்கு நெல் வயல்ல நடவு செஞ்ச 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கமே இருக்காது. இந்த குருத்து பூச்சி தாக்கம், இப்ப பாத்தீங்கன்னா இந்த அடியிலேயே நோய் தாக்கம், இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான நோய் தாக்கத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பிப்ரோனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும். மிஷின் காலன்ட்ரானிக் கிரிப்ரோல்னு சொல்லக்கூடிய இந்த குருணையும் போடலாம். சோ உங்களுக்கு இமாரா போட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மிஷின் சொல்லக்கூடிய இந்த டிராக்டர் பிராண்டை தான் நீங்க போடுங்க. சோ உங்களோட நெல் வயல்ல இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோ 51, இப்ப ஏடிடி 37 இந்த நெல் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி தாக்கம் பாத்தீங்கன்னா வந்துடும். சோ அந்த குருத்துப்பூச்சி தாக்கத்தை நீங்க தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிப்ரோனில் அல்லது கோலன்ட்ரானிக் கிரிப்ரோல்ன்ற இந்த மருந்துகளை நீங்க பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட், பக்கெட் குருணை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கிலோல இருந்து நீங்க ஒரு 10 கிலோ பயன்படுத்தலாம். இதுல எக்ஸாம்பிளா என்னென்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராலி கோல்டு, பிளாக் டைமண்ட், EM பவர், பிளான்ட் பூஸ்ட், கிரீன் கோல்டு இந்த மாதிரியான குருணைகளை நீங்க நெல் வயலுக்கு பயன்படுத்தலாம். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா குருணைகளை பயன்படுத்துறது இல்ல. சோ குருணைகளை பயன்படுத்தினாதான் சோ நீங்க யூமிக் ஆசிட் பிளஸ் இந்த குருணையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தூறுகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா போட்டுறணும். சோ அதுல என்னென்ன உரங்களை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ பயன்படுத்தலாம். கீர்த்தின்னு சொல்லக்கூடிய CMS அப்படின்னு சொல்லக்கூடிய உரத்தை பாத்தீங்கன்னா நீங்க 50 கிலோ பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகத்துக்கு 100 நாள் பயிருக்கு நீங்களும் இந்த உரத்தை பயன்படுத்தலாம். இல்ல மத்திய கால நெல் ரகங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உரங்களை நீங்க பயன்படுத்தலாம். நேரடி நெல் விதைப்புக்கும் இந்த 3ஆம் உரத்தை நீங்க பயன்படுத்தலாம். இது 3 சாகுபடிக்குமே இந்த உரங்கள்ன்றது ரொம்பவே காமனா தான் இருக்கும். சோ இரண்டாம் நிலை உரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உரங்களை நீங்க கொடுத்தாவே போதுமானது. அளவு கம்மியா இருக்கும், உங்களுக்கு பிரைஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா வரும். சோ உங்களுக்கு குறைஞ்சபட்ச விலையாதாங்க வரும். சோ இது ரெண்டுமே சேர்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். 1500 இல்ல 600 ரூபாய்க்குள்ள நீங்க இந்த உரங்களை கொடுத்தலாம். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான உரம் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 65 to 74 நாள் போடணும். சோ அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ, பொட்டாஷ் பாத்தீங்கன்னா 35 கிலோ இருந்து ஒரு 50 கிலோ நீங்க பயன்படுத்தலாம். பொட்டாஷால நம்மளுக்கு என்ன ஒரு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். நெல் கதிர் இருக்கிற நெல்மணிகள் மொத்தம், நெல் பதிரே அடிக்காத வண்ண நெல்மணிகள் மொத்தம் நல்ல பால் ஏறும். மகசூலை பாத்தீங்கன்னா இரட்டிப்பாக்கி தரும். இதுவே நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட இல்ல வேளாண்மையில உங்க நெல்லுகளை எடுத்து போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும், முக்கா பை தான் பிடிக்கும். சோ இதுவே நீங்க பொட்டாஷ் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பையுமே பிடிக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கதிர்வரும் காலங்களில் இந்த பொட்டாஷை பயன்படுத்துங்க. அமோனியம் சல்பேட் இருக்கிற நைட்ரஜன் சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவா இருக்கிறதால உங்களுக்கு மிதமான நைட்ரஜன் சத்துக்கள் கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு புகையான் பாதிப்போ இல்ல இலை சுருட்டு பாதிப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரான வீடியோ வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம அங்க போயிட்டு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டடா.